இந்த புதிய வருஷத்துலேயும் கூட வருஷத்தை நன்மையால் முடிசூட பண்ணுகிற தேவன் உங்களை அவருடைய நன்மையாலே ஆசீர்வதித்து அபிஷேகித்து பாதுகாப்பாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் சற்றே நேரம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உமக்கு காணிக்கை கொடுக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உடைய வார்த்தையின் மூலமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பேசுகிற அடியனையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய சிலுவை நிழலிலே மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, அல்லது கர்த்தருக்குள் சந்தோஷம், அல்லது கர்த்தருக்குள் ஆனந்தம். நீங்கள் எப்படி வச்சினாலும் சரி. இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனம் இப்படியே தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அதை கொஞ்சம் திருப்பி வாசிங்களேன். கர்த்தருக்கு வெளியில மகிழ்ச்சியா இருப்பது என்னதுங்கப்பா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு ஒரு பெரிய பலன். கர்த்தருக்கு வெளியே மகிழ்ச்சியா இருப்பது யாரையா சொல்லுங்க பார்ப்போம். புரியலையோ நான் சொல்றது? பலத்திற்கு எதிர் என்னங்க? பலவீனம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா அது நமக்கு பலனா இருக்கும். கர்த்தருக்கு வெளியே மகிழ்ச்சியா இருந்தா அது என்னவா இருக்கும்? பலவீனமா இருக்கும். புரியுதுங்களா? அந்த பலவீனம் என்பது நம்முடைய ஆவியில் இருக்கலாம், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கலாம், சரீரத்தில் கூட இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலேயும் கூட கர்த்தரே நமக்கு பலனா இருப்பாராக. அவருடைய சமூகமே நமக்கு பலனா இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையானவர்களே, மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருமே அதை விரும்புகிறோம். நம்ம இல்லை சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லது தான். ரட்சிக்கப்படாதவர்கள் எதுலேயோ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா? மொபைல் ஃபோனாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், குடிச்சு வெறிக்கிறதா இருக்கலாம், நண்பர்களோடு சேர்ந்து ஒரே தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது, வெளியே டூருக்கு போகிறதா இருக்கலாம். அது கர்த்தருக்கு வெளியிலே இருக்கிற சந்தோஷம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, பரிசுத்த ஆவியானவர் முத்தரிக்கப்பட்ட சபை எப்படி இருக்க வேண்டும்? நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் முத்தரிக்கப்பட்ட கிணறா இருக்கிறோம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கிணறுங்க? முத்திரையிடப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இல்லை, எல்லாரும் வந்து குடிக்க முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் அதில் உள்ளாக முடியும். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய ஆனந்தம் இந்த வருஷத்தில் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு வெளியில் இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. அதுதான் என்னை பலப்படுத்தும், அதுதான் என் குடும்பத்தை பலப்படுத்தும், அதுதான் என் சரீரத்தை பலப்படுத்தும். எந்தவித பலவீனம் என்னை அணுகாதபடி கர்த்தரே பயங்கர பராக்கிரமசாலியை நம்மோடு கூட இருப்பார். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கவனிங்க, ஒரு அருமையான ஆவிக்குரிய ஒரு அண்ணனை எனக்கு தெரியும். நல்ல ஆவிக்குரிய ஒரு அண்ணன் தான். எங்களெல்லாம் அவர் ஜெபத்தில் மற்ற காரியங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் தான். ஒரு நாள் நான் அவர் வீட்டு வழியாக போகும் பொழுது, அவர் வந்து திறந்தா இருக்க வீடு, அவர் உட்காந்துருக்கார், டிவியில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. நான் சர்ச்சை முடிச்சுட்டு போகிறேன் அவங்க வீடு பக்கத்தில். அவர் எனக்கு முன்னோடியாக இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி மாதிரி. இப்போ இன்னைக்கு உலகத்தில் இல்லை, அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவர் டிவியில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கார். நான் நினச்சேன் மெசேஜ் தான் பார்த்துருக்காரு, ஏன்னா பெரிய மூத்த பரிசுத்தவான்ல நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர். நான் எட்டி பார்த்தா நான் ரொம்ப துக்கப்பட்டேன், நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் வேறு மனசில். சத்தியத்தை போதிக்கிறவர், அநேக வாலிபர்களை ரட்சிப்புகள் வழிநடத்தினவர்,
அவர் டிவியில் பார்க்கக்கூடாத பார்த்துட்ருக்கார். என்னன்னா சிரிப்புக்குன்னு ஒரு சேனல் வருது பாருங்களேன், அதை பார்த்துட்ருக்காரு. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். இன்னைக்கு உலகம் ஒருவேளை அந்த சினிமா பல விதங்களிலே அது சந்தோஷத்தை மகிழ்ச்சி அனுபவிக்கலாம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் நமக்கு ஒரு மறைவை வைத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானங்கிற முத்திரை நம்ம வைத்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா தானே பார்க்குறேன், இல்லை இல்லை, பிசாசு சீக்கிரமாய் நுழைகிறதுக்கு நாம் இடம் தரவே கூடாது. போன வருஷம் நான் சொன்னேன் பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசு யார், அவனுடைய சுபாவம் என்னன்னு சொல்லி 7 காரியங்களை சொன்னேன். பிசாசுடைய கிரியைகளோடு கூட அந்த புதிய வருஷத்தில் நாம் பிரவேசிக்கவே கூடாது. ஜெயம் உள்ளவர்களாக நம்ம பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்ன சொல்ல வருகிறேன், என்னுடைய சந்தோஷம் யாருக்குள்ளே இருக்கணுங்க? கர்த்தருக்குள்ள, வசனத்திற்குள்ள, சபைக்குள்ள, பரிசுத்தத்திற்குள்ள, விசுவாசத்திற்குள்ள, கர்த்தருக்கு பயப்பட பயத்திற்குள்ள இருந்து பாருங்களேன். நிச்சயமா நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் பெரிய கிருபைகளை தருவார். இப்போ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே, இந்த ஜனவரி மாதத்திலே அருமையானவர்களே, நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த கர்த்தருக்குள்ள என்கிற சந்தோஷம் பல இடங்களில் வேதத்தில் இருக்குது. பிலிப்பியர் 4:4 கூட இருக்குது. நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார் பாருங்களேன். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு வசனம் மல்கியா 3:18 வாசிருக்கு பாரு. ஆபகுக் 3:18. சங்கீதம் 104:34. நான் எதுல யாருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 104:34 வாசிங்க. இருக்கும். என்ன சங்கீதக்காரன், நான் யாருக்குள்ள மகிழ்வேன்? ரொம்ப அது கர்த்தருக்குள்ன்ற ரொம்ப வாக்கு. 4 விதமாக 4 வசனங்களே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இடத்துல வசனம் இருக்கு. என்ன சொல்ல வருக அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ள நாம் சந்தோஷமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, அவருடைய பிரசன்னத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷம்னா என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்திலிருந்து நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான உணர்த்துகிற ஒரு முக்கியமான ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். மல்லம் வாசிமா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்குள்ள சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு மனம் திரும்புதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா எங்க ரொம்ப சந்தோஷமா? பரலோகமே மிகுந்த சந்தோஷப்படுமா? இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஆண்டவர் மனம் திரும்புதலை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதிலே நாம் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பணக்காரர்களுக்கு, படித்த மேதைகளுக்கு, ஞானிகளுக்கு கிடைக்காத மேன்மையான இந்த மனம் திரும்புதலை பாவியாகி எனக்கு கர்த்தர் தந்தாரே, அதை நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க. அது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, பரலோகமே அதை பார்த்து சந்தோஷப்படுதான். இந்த வருஷத்துல அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இயேசுநாதருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோகத்துக்கு போனோன்னா முதல்ல என்ன திரும்பணும்? ஆமாம், இஷ்டத்துக்கு நம்ம கண்ணு போன போக்கில் அப்படியே போகிற ஜனம் நம்ம கிடையாது. கால் போன போக்கிற இதில் நம்ம கிடையாது. எப்படியும் வாழலாம் என்று உலகம் வாழுது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு வரையறை இருக்குது, நமக்கு ஒரு திட்டம் இருக்குது பாருங்களேன். இப்போ முதலாவது எனக்கு ஒரு சந்தோஷம் எதில் இருக்கணும்? கர்த்தர் என்னை மனம் திரும்ப செய்தாரே, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தாரே, கண்மலையாகி அவர் மேலே என் பாதங்கள் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்தாரே,
அவரை துதிக்கும் துதியை என் நாவில் வைத்தாரே. ஒரு நாளும் அதிகாலையிலே என்னை தேடி வந்து புதிய கிருபைகளை தருகிறாரே. அந்த மனம் திரும்புதல் நினைச்சு நாம் கர்த்தரை துதிக்கணுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி யோர்தான் நதிக்கரையில் இருக்கிறார். திரளான கூட்டங்கள் வருது. இயேசுநாதர் கூட அங்கே தான் ஞானஸ்நானம் எடுக்கும்படி போகிறார். கவனிங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம், ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாங்க வாங்க கர்த்தர் ஆஸ்வதிப்பாருன்னு சொல்லி. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? 3:8 மத்தேயு 3:8 வாசிங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க. மனம் திரும்புதலிலே நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வருஷத்துல மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி அணியில இருக்கணும். அவன் வருகிற கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படலங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்லி சதுசேயர் பரிசேயர் அவங்க வராங்க. அவங்க தங்களை ஞானஸ்நானத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களே தவிர தங்கள் பாவங்களை விட்டு விலகல, தங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு விலகல, தங்களுடைய மேன்மையை தங்களுடைய அவர்களுக்குள் உலகத்தில் இருக்கிறதான எந்த விதையும் விட்டு மனம் திரும்பவே இல்லை. ஆனால் அவங்க நினைச்சாங்க நாங்களும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறிவிடுவோம் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. அவன் சொல்றான், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ, நம்ம நல்ல சமாரியன் சபையில நானே ஒரு விசுவாசி என்பது ரொம்ப சந்தோஷம். அதை விட அந்த வருஷத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு விசுவாசியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரா. அல்லேலூயா. என் மனைவி என்னை பார்த்து சொல்லணும், என் புருஷன் உண்மையாகவே மனம் திரும்பியவன். இல்லை, புருஷன் மனைவியை பார்த்து சொல்லணும், என் மனைவி உண்மையானவே மனம் திரும்பிய ஒரு விசுவாசி. பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து சொல்லணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்காங்களே அவங்க உண்மையானவே மனம் திரும்பியவர்கள். உலகத்தாரை போல் அவங்க பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இல்லை இல்லாததை இருக்கிறத போல பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லி யாருக்கு சாட்சி சொன்னாங்க? பிள்ளைங்க சாட்சி. வேதம் சொல்லுங்க, இஸ்ரவேலிலே கர்த்தர் உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாக வச்சிருக்கிறாராம். அற்புதம் யாரு? தாயின் தகப்பனும். அடையாளம் யாரு? பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். முதலாவதாக எனக்குள்ள எது சந்தோஷம்? கர்த்தரனை மனம் திரும்ப செய்தாரே, என் மனதை அவர் பக்கமாய் திரும்ப வைத்தாரே, அதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா. அல்லேலூயா. இரண்டாவதாக எனக்கு எதுல சந்தோஷம் தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 8:39 இருக்கு பாருங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது விட்டார், காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியாய் போனான். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக எனக்கு எதிலே சந்தோஷம்? நான் ஆண்டவரோடு கூட ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கை செய்யும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரே. அவன் எப்படி போனானா? ஞானஸ்நானம் எடுத்தவன் சந்தோஷமா, பெரிய மந்திரிங்க, அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை நினைச்சு அவனுக்கு சந்தோஷப்படல, அவனுக்கு இருக்கிற பணத்தை பதவியை நினைச்சு அவன் அதிகமாக சந்தோஷப்பட்ட வேதத்தை எழுதல. பெரிய மந்திரியா மினிஸ்டரா இருந்தா கூட ஞான ஸ்நானத்தினால் எடுத்த சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போனான். அப்போ இந்த வருஷத்திலே நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு சந்தோஷம், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய. ஞானஸ்நானம் என்பது என்ன? நாம் ஆண்டவரோடு என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுறோம். திருமணத்தில் கணவன் மனைவி, மனைவி கணவன் கையை பிடிச்சி என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை செய்கிறாங்க. இல்லை கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா உங்கள் மனைவிக்கு? இருப்பேன். நீங்கள் உங்கள் புருஷனுக்கு உண்மையாக இருப்பீங்களா? உண்மையாக இருப்பேன். இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில, அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவது. ஆனால் நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த மந்திரியை விட நம்ம அதிகமாக சந்தோஷப்படணுங்க. இந்த பாக்கியம் அநேக உலகத்தாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதில் நம்ம ஒரு நாள் நினச்சி நம்ம அதில் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா.
ஞானஸ்நானம் எடுத்தது முக்கியம் இல்லை, பாவத்திற்கு மரித்து இருக்கிறோமா, நீதிக்கு பிழைத்து இருக்கிறோமா, அதுதான் இப்போ விஷயம் இல்லையா? அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என்ன சொல்றார்? மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரவே பெயராதான். அவர் அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? கடந்த வருஷம் எப்படி இருந்தோ பரவாயில்ல, இந்த புதிய வருஷத்தில் அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்ம பார்க்குறாரு. பாவம் வரும், பல விதங்களிலே நமக்கு தொந்தரவு செய்ய, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை கவிழ்த்து போட பாவங்கள் பல விதங்களிலே வரும். ஆனாலும் நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அது நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் யார்? நான் உலகத்தான் இல்லை. நான் யார்? பிசாசுடைய பிள்ளை இல்லை. நான் யார்? நான் இயேசுவின் பிள்ளை. நான் யார்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நான் யார்? பரலோக கானானுக்காக போய்கொண்டு இருக்கிறேன். நான் யார்? இன்னைக்கு மரிச்சாரா, நான் பரலோகத்தில் இயேசுவின் மடி எனக்காக காத்திருக்கு. அப்படி என்கிறதான அந்த உடன்படிக்கையிலே இருக்கிற சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு அதிகமாக பெருக பண்ணுவாராக. அதுலேயும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, அன்பான பிள்ளைங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டோட பெரிய கிருபையினாலே சிறு பிள்ளைகள் மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியத்தை செஞ்சேன். இப்போது அந்த டீனேஜ்லேயே 13 அப்படின்னா 13 வயசுலேயே இந்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கிறது நல்லது என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அந்த பிள்ளைங்க முன்னே போல் இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப அப்பா அம்மாவோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. எல்லாமே அதுங்களுக்கு என்ன செய்யுதுங்க? தெரியுதுங்க, ரொம்ப தெரியுது. நமக்கு தெரியாது நிறைய விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியுது. பாருங்களேன், இந்த பிள்ளைங்க அந்த சோஷியல் மீடியாவில் பலவித நண்பர்களோட பழகுது. ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்முடைய சபையில் 13 வயசு வந்தாவே பெற்றோர் அந்த பிள்ளைகளை ஞானஸ்தான சத்தியத்தில் வழிநடத்துங்க. சீக்கிரத்தை அந்த பிள்ளைகள் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம்னா ஏதோ வந்தோம் தண்ணியில் முக்கணும் எழுந்துடும், அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. யார் ஞானஸ்தானம் எடுக்கணும், எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எப்படி வாழணும், அதை உங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்டு அதுக்கு கிளாஸ் மாதிரி சொல்லுவாங்க. வசனம்லாம் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். சத்துரு பிள்ளைகளை மேற்கொள்ளவே ஆண்டவர் விடவே மாட்டார். பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். முதலாவதாக என்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கணுங்க? மனம் திரும்பி இருக்க நான் அதில் சந்தோஷம் இருக்கணும். அந்த மனம் திரும்புது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, பரலோகமே சந்தோஷப்படுது. ரெண்டாவதாக எனக்கு எதில் சந்தோஷம் இருக்கணும்? ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்தனே, அதுதான் அந்த மந்திரிக்கு ஒரே சந்தோஷம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. அவன் சந்தோஷமாக போனான். நான் வீட்டுக்கு பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக எனக்கு எதில் சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 122ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம், 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? மூணாவது மகிழ்ச்சி எங்க இருக்குங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்குங்க. அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இல்லை? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்னைக்கு 9 மணிக்கு ஆராதனை. நானுக்கு இன்னைக்கு ஆண்டவரோட கிருபையால் 8:10 இங்கே வந்துட்டேன். 6:45 தான் சென்னையில் கிளம்புனேன். சரி, அப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது பாருங்களேன். 2 வீலரில் வரவன்ட்டு 6:45 கிளம்புனேன். 8:10 இங்கே வந்துட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வரும்பொழுது பெட்ரோல்லாம் போட்டு டீலாம் குடிச்சிட்டு தான் அப்படி வந்தேன். என்ன சொல்ல வருகிறேன், நம்ம முக்கியமான மகிழ்ச்சி நமக்கு எங்கே இருக்குன்னா ஆலயத்தில் தாங்க இருக்கு. இந்த ஆலயத்தில் கர்த்தர் உலாவுகிறார். 2-3 பேர் ஒருமானப்படுகிற இடத்துல அவரு. அப்போது நம்முடைய இந்த வருஷத்தில் நம்முடைய மகிழ்ச்சி ஆலயத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ 1 நாள் 2 நாள் கொஞ்சம் அப்படி தாமதமாக வரலாம். எல்லாம் மனுஷங்கள் தானே, நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது. தவறு நான் சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக 1 நாள் 2 நாள் தவறு லேட்டாக வரல, தவறு இல்லை. ஆனால் எப்போவுமே நான் வாரம் முழுசும் வருஷம் முழுசுமே லேட்டாக தான் வருவேன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது பாருங்களேன். கவனிங்க. அதுலேயும் ஆலயத்தில் முக்கியமானவங்க, ஆலயத்தில்
பாட்டு பாடுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, நீங்கள் நேரத்திற்கு வர கர்த்தர் இந்த வருஷத்தில் உதவி செய்வாராக. நான் உங்களுக்கு தவறாக சொல்ல, ஒரு ஆலோசனையாக ஒரு தயவாக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி ஆலயத்திற்குள்ளே வச்சு பாருங்களேன், கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 2025 வருஷத்தில் இந்த ஆலயம் பூர்த்தி செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட கர்த்தர் வழிவாசல்களை திறப்பாராக. நான் தெற்கு தரிசனமாக சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வழியை காட்டினார். இந்த ஆலயம் சீக்கிரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட, வேலையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட கர்த்தர் நிச்சயமாக ஒரு வழிவாசலை திறக்க ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ என்ன சொல்ல வர, இந்த ஆலயம் நமக்கு முக்கியம். அப்போ இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்களே தானே வருவீங்க இல்லை? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா எப்படி சீக்கிரம் போயிடுறோம்ல, ஒரு ட்ரெயினுக்கு போகிறோன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா, ஒரு விமானத்தை பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனாங்க உள்ள. அதில் டிக்கெட்டில் போட்டிருக்கான், இன்டர்நேஷ்னலாக 3 மணி நேரம், லோக்கல் டொமஸ்டிக்னா 2 மணி நேரத்துக்கு உள்ளே நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே ஃப்ளைட்டில் ஏற முடியாதுங்க. கவனிங்க. அப்போது ஒரு விமானத்திற்கு, ஒரு ட்ரெயினுக்கு, ஒரு பஸ்ஸுக்கு, ஒரு ஸ்கூலுக்கே ஒரு நேரம் வச்சுருக்கான் பாருங்களேன். இந்த ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போனால் ஃபைன் போடுறான் பாருங்க. இந்த பிள்ளைய முட்டி போட வைக்கிறான் வெளியில், இல்லையா? ஆனால் நம்முடைய ஆலயம் எவ்வளோ மகிமையானது இல்லைங்களா, மேன்மையானது இல்லைங்களா? இப்போ மூன்றாவதாக, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சினா ஆலயத்துக்கு போகிறதில்ல. அவன் என்ன சொல்கிறான், ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவங்க சொன்னாங்க. அப்படின்னா எப்போ? சனிக்கிழமை சொல்கிறாங்க போகலாம் நாளைக்கு சர்ச்சு, இன்னும் சர்ச்சுக்கே வரலங்க. அவன் அந்த செய்தியை கேட்கும் பொழுதே அவன் சொல்கிறான், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். செய்தியை கேட்கும் போதே மகிழ்ச்சின்னு, ஆலயத்திற்குள் வந்தபோது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உண்மையான மனுஷனுக்கு மகிழ்ச்சி கர்த்தர் ஆலயத்தில் தாங்க இருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் சொன்னாரே. இப்போ இங்கே தான் நம்ம பாடல் பாடும்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறார், இல்லைங்களா? கவனிங்க. அப்போது இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. நான் மாத்திரமல்ல, குடும்பமாக, அது 9 மணியாக இருந்தால் சொல்கிறது, ஆராதனையில் முக்கியமானவங்க குறைஞ்சது ஒரு 8:45 நீங்கள் உள்ளே இருக்கணும். 8:30 8:45 முக்கியமானவங்க நான் சொல்கிறேன். விசுவாசிகள் இவங்க 9 மணிக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, முக்கியமாக பிசாசு கையை வைக்கிற இடம் எங்கே தெரியுங்களா? 45 வருஷமாக ஒரு சபையில் இருந்து தான் பேசுகிறேன். இது இருக்கு பாருங்கள், இதில் தான் கையை வைப்போம். இதை பார்த்துக்குங்க. கொய்யும் டர்ரு புர்ரு இங்கே ஆரம்பிச்சதே இல்லை காலையில். கவனிங்க. நாங்கள் நல்ல வாலிபர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, சபை இதை விட பெரிய சபை, பல லட்சக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. சனிக்கிழமை நைட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவோம். பெரிய பெரிய மிக்சர் இருக்குது, பெரிய பெரிய ஆம்பிளிஃபயர், இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டு, கிட்டாரு, தபேலா, கிட்டாரில் லீட் கிட்டார், பேஸ் கிட்டார், நம்ம நிறைய சனிக்கிழமை பக்காவாக செக் பண்ணி வச்சுட்டு, எல்லாம் ஆம்பிளிஃபயர், மிக்சர்லாம், இந்த மிக்சர் இல்லை 4 மைக்கு லேடிஸ் பாடணும், 4 மைக்கு ஜென்ஸு பாடணும், 2 மைக்கு பாஸ்டர் மெயின் பாடணும், எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. லைன் அவுட்டு, கீபோர்டுக்கு ஒரு லைன் அவுட்டு, பேடுக்கு ஒரு லைன் அவுட்டு, கிட்டாருக்கு ஒரு லைன், எல்லாம் செக் பண்ணி சனிக்கிழமை பக்கா வச்சுட்டு சர்ச்சை பூட்டிட்டு தாங்க போவோம். ஆனால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து திறந்து ஆன் பண்ணால் ஒன்று கூட வேலை செய்யாதுங்க. கவனிங்க. அப்போது எங்கள் பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு, தம்பி, மனுஷ ஞானம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நீ என்னதான் சனிக்கிழமை நைட்டு பண்ணாலும் அது ஆகாதுப்பா. நீ சீக்கிரமாக ஒரு 1/2 hour முன்னாடி வந்து தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி, அப்புறமா கீபோர்டில் கை வை, அப்புறமா மிக்சரில் கை வை, அப்புறமா ட்ரம்ஸ் அடிச்சு பாரு, தேவ மகிமை அங்கே இறங்கும். கவனிங்க. அனுபவத்தோடு கூட சொல்கிறேன், அந்த என்னை தாழ்த்தி சொல்கிறேன். இப்போது சபையில் முக்கியமாக இருக்கிறவங்க நம்ம இந்த வருஷத்தில் ஒரு நாளும் பிந்தி வராதபடிக்கு சமயத்திற்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்கி தருவாராக. ஆலயத்திற்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்க நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்வாராக. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது நம்முடைய 3வது நமக்கு முக்கிய மகிழ்ச்சி, ஆலயத்திற்கு போவோம் வாருங்க என்று சொன்ன பொழுது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வர்றதுக்குன்னா
காலையில் எழுந்து போய் ட்ரெஸ்ஸு தேடின்னு இருக்கக்கூடாது. காலையில் போயிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கக்கூடாது. கவனிங்க, சனிக்கிழமை நைட்டே என்ன செய்யணும்? தூங்குறதுக்கு முன்னாடியே காலையில் எது எது எடுத்துகிட்டு போனோன்னு ஒழுங்காக வச்சு பைபிளை என்னென்ன பைபிளில் எடுத்துகிட்டு போனோமா, பேக்கை எடுத்துகிட்டு போனோமா. எங்கள் மனைவி அப்படி தான் பண்ணுவாங்க. நானே பார்ப்பேன், அந்த அம்மா அப்படி தூங்குறேன். சனிக்கிழமையே அந்த அம்மா படுக்கிறதுக்கு பார்த்து முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை போகிறவங்க என்ன சாரி போட்டு போனோம், அது என்ன எல்லாமே செட்டாக எடுத்து வச்சுட்டு தான், ஈவன் காணிக்கை கூட எடுத்து வச்சு தான் அவங்க படுக்கவே போவாங்க. பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒரு ஆயத்தம் இருக்கும் பாருங்களேன். சங்கீதக்காரன் சொல்கிறான் 5:3, நான் ஆயத்தமாகி அதிகாலையில் உடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார் 34:2 யாத்திராகமத்தில், நீ ஆயத்தமாகி என்னுடைய சந்நிதியில் வந்து நில். இப்போ ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு என்ன தேவை? ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் யாருக்குன்னா, எவன் ஒருத்தன் ஆலயத்தின் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவனுக்கு தாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். அவனிங்க இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அதை அடிச்சு தூங்கிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, எந்திரி அடித்து இழிச்சு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதோட மேன்மை தெரியாது. ஆனால் பின்வரும் காலங்களில் அந்த பிள்ளைங்க கூட அதை விளங்கிக் கொள்ளும்படி அந்த உதவி செய்வார். பெற்றோர்களாகிய நாம், இந்த சபைக்கு முக்கியஸ்தர்களாகிய இந்த சபையின் ஊழியத்திலே பங்காளிகளாக இருக்கிற பார்வையாளர்களாக அல்ல, ஊழியத்தினுடைய பங்காளிகளாக இருக்கிற நீங்கள் ஆலயத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாரா? அல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டோம் நீங்கள் யாருக்கு வேணா லீவ் லெட்டர் தரலாம், சபை ஆராதனைக்கு மட்டும் என்ன தரக்கூடாது? ஆமாம், நான் லீவ் லெட்டர்னு சொல்ல மாட்டேன், லவ் லெட்டர்னு சொல்லுவோம். அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. கவனிங்க, நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். ஆலயத்துக்கு வரலைன்னா முதல்ல எங்கள் பாஸ்டருக்கு லவ் லெட்டர் தரணும். அவர் லவ் லெட்டர்னு சொல்லுவார். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான், இது வரைக்கும் அது மாதிரி போனதில்லை. ஒரு முறை கூட அப்படி கவர்மெண்ட்டு நிறைய கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க பாருங்களேன். அவங்களுக்கு சண்டே தான் அவங்களுக்கு என்னது எக்ஸாமு. அவங்க முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவர் ஓகேன்னா தான் அந்த எக்ஸாமுக்கு போவாங்க, அந்த டியூட்டிக்கு போவாங்க. எந்த அளவுக்கு சபை இருக்குது பாருங்களேன். அப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு ஆண்டவர் உலகமெங்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுமா? கர்த்தர் உங்களை மலையின் மேல் உள்ள பட்டணமாக மாற்றணுமா? இந்த சபை மலையின் மேல் எரிந்து கொண்டு இருக்கிற தீபம் போல மாறணுமா? அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுமா? நீங்கள் மூன்றாவது உங்களுக்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில். ஒரு ஆலயத்தில் எப்போ ஆலயம் கூடும்? அது காத்திருப்பு கூட்டமாக இருக்கலாம், அது வேதபாட ஆராதனையாக இருக்கலாம், அது உபவாச கூட்டமாக இருக்கலாம், அது இரவு ஜபமாக இருக்கலாம், அல்லது காலை ஆராதனையாக இருக்கலாம், வாலிபர் கூட்டமாக இருக்கலாம். எப்பொழுது நான் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவேன் என்கிறதான ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர ஜீவனுள்ள தேவனாக இருப்பார். முதலாவது நமக்கு எதில் மகிழ்ச்சிங்க? நான் மனம் திரும்ப ஆண்டவனுக்கு உதவி செஞ்சாரு. ரெண்டாவது எந்த மகிழ்ச்சி? ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சாரு. மூணாவது எதில் மகிழ்ச்சி? கர்த்தருடைய ஆலயத்தில், அதில் தான் மகிழ்ச்சி. நாலாவது ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்களேன். 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. 2 தீமோத்தேயு 1:3-4 இருக்குது. 102 வாசிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு எப்படி செய்யணுமா? நாலாவது மகிழ்ச்சி எதுனா, ஆண்டவர் நான் அவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளையான தெரிந்து கொண்டாரு, அதில் தான் மகிழ்ச்சி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின யாருன்னு அவர்கள் என் துதியை என்ன செய்வாங்க? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க. நீங்கள் நல்லா தான் ஆராதிக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பாஸ்டர் நல்லா அந்த ஆராதனையை அழகாக நடத்துகிறார், அவர் கருவையா. அநேக இடங்களில் இப்படிப்பட்ட இல்லை. நான் ரொம்ப வேதனைப்படுறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. கவனிங்க, 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரே ஒரு ஆராதனை செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னது, இது அனுபவத்திலேருந்து சொன்னது. ஒரு பெரிய பிரசங்கி, அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன், இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கார். அவர் அடிக்கடி சொல்லுவார், தம்பி 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரு ஆராதனை செய்யும் சொல்லிட்டு அவர் சொல்லுவார், பிரசங்கிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று பிரசங்கிக்கிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறான், கர்த்தரை துதிக்கிறவனோ கர்த்தரையே பெற்றுக் கொள்ளுகிறான்.
அவர் சொல்லுவார், அவர் துதிகளின் மத்தியிலே. அதுதான் ஒரு ரகசியம். இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்யும் பொழுது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்கே ஆண்டவரே உலாவுகிறார். அது வீடாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீ வாகனங்களை ஓட்டி போய் கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவ மகிமை உங்களை மூடும். அதில் தாங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இப்போ ஆராதனை சொல்லும் பொழுதே பாஸ்டர் கூட கொஞ்சம் கடினமாக பேசினார் பாருங்களேன். வர்றது லேட்டாக வரீங்க, கண்ணை திறந்து பார்க்குறீங்களேன்னு. இல்லை, நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரோடு கனெக்ட் ஆகிடணும். அதான் சொல்ல வரும். யாரோட கனெக்ட் ஆகிடணும்? ஒரு சில நேரத்தில் இந்த செல்ஃபோன் பாருங்களேன், நம்ம போட்டோம்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது நமக்கு என்ன கேட்க, விட்டு விட்டு கேட்க பாருங்களேன். அப்படின்னா என்ன ஆகலைங்க? எதோட கனெக்ட் ஆகல? நம்ம செல்லு, இந்த டவரோட. நிறைய பேர் செல்லு இங்கே டவரில் கனெக்ட் ஆக மாட்டேன். அதுதான் கண்ணை திறந்து போயிட்டு வர்றது, பாத்ரூம் போகிறது, 10 வாட்டி தண்ணி குடிக்க போகிறது, அங்கே எங்கே பார்த்து ஃபேன் ஓடுதா, லைட்டு ஓடுதா, கவனிங்களேன். யாரோட இன்னும் அது கனெக்ட் ஆகலைங்க? கனெக்ட் ஆகலை. கர்த்தரோட மட்டும் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா கண்ணையே திறக்க மாட்டீங்க நீங்கள். ஏன்னா பயபக்திக்குரியவர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டர் வந்தால் நம்ம எவ்வளோ பயபக்தியாக இருப்போம் சொல்லுங்கள். எழுந்து சாதாரண தேவையில்லாமல் எழுந்திருப்போம் நினைக்குங்க. இல்லைங்க, அவ்வளோ பயபக்தியாக இருப்போம். ஏங்க, அப்போது சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் என்னும் தேவன் நம்ம மத்தியிலே உலாவுகிறாரு. எவ்வளோ பயம் இருக்கணும். இப்போ கவனிங்க, இப்போ ஆராதனையில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. மகிழ்ச்சியோடு நான் ஆராதனை செய்வேன் 102 சொல்கிறான் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஆராதனைன்னு சொல்லும்பொழுது எப்படி துக்கமாக இல்லை, சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களோட மனசு கையை ஆண்டவர் தூக்கி ஆராதனை சொல்ல, நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்குங்க, கையை தட்டி ஆராதிக்குங்க, கர்த்தரோட கனெக்ட் ஆகிடுங்க. அப்போது உங்களை அற்புதங்களை அதிசயங்களை தானாக நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கவனிங்களேன், அங்கே வாலிபர்களாக ஜெபிப்போம் பாருங்களேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை. செவ்வாய்க்கிழமை நைட்டில் ஜெபிப்போம், சனிக்கிழமை இரவிலும் ஜெபிப்போம். ஒரு 10-15 வாலிபர்கள், யாருமே பாஸ்டர் கிடையாது, எல்லோரும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு கூட இல்லை, எல்லாம் கற்றுக்கூட்டிங்க. என்ன எதுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஜனங்க ரட்சிக்கப்படணும். சனிக்கிழமை எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தணும், வர ஜனங்களை தடைகள் நீக்கி சமயத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரணும், ஆராதனைகளை உபயோகப்படுத்துகிற இந்த லவுட் ஸ்பீக்கரு, மைக்கு, இதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யணும், டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. இதுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த ஜெபம் கூட அவ்வளோ தெரியாது, பிரசங்கம்லாம் ஒன்றும் தெரியாது. பாட்டு ஜெபம், ஒரே ஒரு பட்னம் எல்லா சரணம் பாட மாட்டோம். எங்களுக்கு அப்படியே வளர்த்தாங்க. ஒரு சரணம், அந்த உற்சாக தூக்கத்தை மேற்கொள்ளும்படி ஒரு சரணம் பாடுவோம், ஜெபிப்போம் ஒரு குறிப்பை சொல்லி. 10 மணிக்கு நைட்டு ஜெபம் ஆரம்பித்தோம்னா ஒரு சில நேரத்தில் 11:30-12 மணிக்கு முடியும், ஒரு சில நேரத்தில் 2 மணிக்கு முடியும், ஒரு சில நேரத்தில் 3 மணிக்கு முடியும், ஒரு சில நேரத்தில் விடிய 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 கர்த்தரை ஆராதித்து ஜெபிக்கும்படி. மொட்டை மாடி, மார்கழி மாதம், பனிங்க, கவனிங்க, பனியில் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஈரமாக இருக்கும். வாலிப பிள்ளைங்க, அது என்ன சொல்ல வரேன், ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிட்டதுனால நேரம் போகிறது தெரியல. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி யாரெல்லாம் உண்மையோடு ஆண்டவர் ஆராதிச்சு அவரோடு கனெக்ட் ஆகி ஜெபிச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு முழு நேரமாக ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த ஜெபத்தில் வந்த சுமார் 90% பேர் இன்னைக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வருகிறேன், நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்கணும்? 4வதாக கர்த்தரை ஆராதிக்கிறதுல மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன பாட்டு பாடுறாங்களோ சந்தோஷம், பாட்டு தெரியலையா, மொபைல் ஃபோனில் உடனே இருக்கு, இப்போல்லாம் ஈஸியாக அதை நீங்கள் எடுத்து பாடலாம். தெரிஞ்ச பாட்டுனா மொபைல் ஃபோன் தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட பாடலாம். கர்த்தர் சித்தம்னா வரும் நாட்களில் சின்ன ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு, ரொம்பலாம் செலவாகாது, அது பாட்டு புக்கே தேவையில்லை. ஆமாம், அதை நாங்கள் 15 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் சர்ச்சில். ஒரே ஒரு ப்ரொஜெக்டர், ஒரே ஒரு ஸ்க்ரீன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒரே இல்லை, ஒரு டிவி வச்சிங்கனாவே போதும், மொபைல் ஃபோன்லேருந்து அந்த பாட்டு போட்டுடலாம்.
நீங்கள் யூடியூப் மூலமாக டக்குன்னு என்ன பாட்டு வேணாலும் உடனே நீங்கள் அதில் டிவியில் போடலாம். இப்போ ஜனங்க பார்த்து பாடுவாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நீங்கள் வாலிப பிள்ளைங்க அதில் என்ன டெக்னாலஜி உள்ளே போங்க, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது நான் 15 வருஷம் முன்னாடியே சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. இப்போது இன்னும் அட்வான்ஸ் இருக்கோம் பாருங்களேன். என்ன செய்யணும்? ஜனங்களை நம்ம ஆராதிக்க வைக்கணும் எப்படியாவது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ போய் பாட்டு புக்கை தேடக்கூடாது. அப்போ போய் இந்த பாட்டு தெரியலையேன்னு ஜனங்க அங்கேயும் இங்கேயும் மைண்டை சிதற பண்ணக்கூடாது. சபை அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. உடனே ஸ்க்ரீனில் வந்துடணும், உடனே டிவியில் வந்துடணும். ஜனங்களை ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். சாலமோன் தேவாலயத்திலே இறங்கின மகிமை இந்த வருஷத்தில் நம்முடைய ஆலயத்தில் இறங்கணும். ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தேவ ஆலய மகிமையால் நிரப்பப்பட, ஆராதனையிலே உண்டாகிற மகிழ்ச்சியினாலே சபையை கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களா, நீங்கள் ஆராதிக்கிறத யூடியூப்பில் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் நல்ல பாட்டெலாம் கம்போஸ் பண்ணி கிறிஸ்மஸுக்கு பாடினதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், கர்த்தர் நல்லவர். நல்லா இன்னும் கூட நீங்கள் ஆராதிங்க. நல்லா ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பாஸ்டே ஆராதிக்கிறார் பாருங்களேன், பல வருஷமாக. உங்களுக்குள்ளே இருந்து வாலிப பிள்ளைங்க நீங்கள் ஆராதிக்க வெளியில் வரணும். பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம். எவ்வளோ யூடியூப்பில் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ ஒர்ஷிப் லீடர்ஸை பார்க்குறீங்களா இல்லையா? கணக்கே இல்லைங்க. அவ்வளோ ஒர்ஷிப் லீடர்ஸு இன்றைக்கி கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஆண்டவர் அநேக வாலிப பிள்ளைங்களை ஆராதனை வீரர்களாக மாற்றிருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம சபையிலையும் கர்த்தர் எழுப்ப மாட்டாரா? நிச்சயம் எழுப்பாருங்க, நிச்சயம் எழுப்பார். பாஸ்ட் எப்படி ஆராதிக்கிறேன்னு பார்க்குறீங்க தானே நீங்கள்? அதுவே உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்குள்ள அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. வாலிப பிள்ளைங்க மாத்திரம் நான் சொல்ல, முதியவர்களுக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக அதை தரணும். அப்போது முதலாவது எனக்கு எதில் மகிழ்ச்சிங்க? என் ஆண்டவர் மனம் திரும்ப செய்தார். ரெண்டாவது எது மகிழ்ச்சி? ஆண்டவரோடு ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை எடுக்க செய்தார். மூணாவது எதில் மகிழ்ச்சி? ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். நாலாவது எதில் மகிழ்ச்சி? மகிழ்ச்சியோடு ஆண்டவர் ஆராதிக்க என்ன செய்யணும்? துக்கத்தோடு ஆராதிக்கவே கூடாது. எல்லாருக்கும் துக்கம் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பலவீனம் வியாதி இருக்குது. கேட்டில் வரும்பொழுது அங்கேயே எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? இறக்கி விட்டுடு. அங்கேயே கொஞ்ச நேரம் இரு, நான் அப்பாவை ஆராதிக்க போகிறேன், தேவ சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டோட முகத்தை தரிசிக்க போகிறேன்னு சொல்லி அங்கேயே இறக்கி விட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது? வீட்டை நினச்சிக்கின்னு வீட்டை பூட்டு வந்தனா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே வந்தால் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான வழிகளிலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அஞ்சாவது எதில் எனக்கு மகிழ்ச்சி தரீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10:20 லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. அல்லேலூயா. அஞ்சாவதாக நாம் எதில் சந்தோஷப்படணும்? உங்க பேர் எங்க எழுதிக்குது? ஆதார் கார்டில் இருக்கோ அல்லது வாக்காளர் அட்டையில் லிஸ்ட்டில் இருக்கோ இல்லையோ? அப்போல்லாம் 10th +2 ரிசல்ட் வரும் பொழுது நீ இன்டர்நெட்லாம் கிடையாது பாருங்களேன், பேப்பரில் தான் வரும், தினத்தந்தியில். காலையிலேயே தூக்கமே வராது. நம்பர் இருக்குமோ இல்லையோ, நம்பர் தான், பேர்லாம் வராது. ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் ஹால் டிக்கெட்டில். எப்படா விடியும், எப்படா பேப்பர் வரும், எப்படா விடியும், எப்படா பேப்பர் வரும். நம்பர் இல்லைன்னா என்னென்ன அர்த்தம்? ஃபெயிலுன்னு அர்த்தம். நம்பர் இருந்தால் தான் என்னென்ன அர்த்தம்? அதில் பெர்சன்டேஜில் ஒன்றும் இருக்காது. நம்பர் இருந்தால் இவர் பாஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஒரு எழுதி ஒட்டுவாங்க, இவர் இத்தனை மார்க்குன்னு. அதுக்கு 3 நாள் காத்திருக்கணும். அப்போ இன்டர்நெட்டு உள்ள இல்லை பாருங்களேன். அப்போது உங்கள் பேர் எந்த லிஸ்ட்டில் இருக்கோ இல்லையோ, 100 நாள் வேலையில் இருக்கோ இல்லையோ, இல்லை லோன் தராங்களே அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கோ இல்லையோ, உங்கள் பேர் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காருங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை விட நாங்கள் ஒரே பெரிய சந்தோஷம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடினாலும் ஏசப்பாவோட மடியில் என் பேர் அங்கே இருக்குல்ல,
அங்கே ஏசப்பா சந்தோஷமாக அவங்கள வரவேற்கக்கூடிய நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்போது 5வதாக நமக்கு சந்தோஷம். என் பேர் எங்கே இருக்கு? ஆமாம். இல்லை, ஒருவேளை சபையில் கூட உங்கள் பேர் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. ஒரு சில சபையில் நீங்கள் சந்தா கட்டலை அப்படி இப்படின்னு கூட எடுத்துருவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பேர் அங்கே இருக்குது. அல்லேலூயா. 5வது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, என் பேர் எங்கே இருக்குங்க? அதான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அதான் மோசே சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், இல்லைனா என் பேரை எங்கே கிரிக்கிடு? ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் பரலோகத்தில் எனக்கு அந்த பேரை கிரிக்கிடுன்றான். என்ன சொல்கிறான்? நான் மட்டும் அந்த பரலோகத்திற்கு வரமாட்டேன், என் ஜனத்தோடு தான் நான் வருவேன். அதுதான் அவன் சொல்கிறான். அப்போது நம்ம பேர் மட்டும் பரலோகத்தில் இருக்க சந்தோஷம் முக்கியம், அதை விட என் குடும்பத்தில் உள்ள பெயர்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் எழுதப்படும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என் சொந்த பந்த ஜனங்களுடைய பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படணும். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஆண்டா இந்த ஆண்டை கர்த்தர் மாட்டுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் அதில் ரொம்ப வாஞ்சியாக இருக்கீங்க? ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கணும், ரட்சிக்கப்படாத பெற்றோரை கர்த்தர் ரட்சிக்கணும். பின்வாங்கி போனவங்களை கர்த்தர் சந்தித்து இந்த வருஷத்தில் ஆலயத்தில் கொண்டு வரணுங்க. எத்தனை பேர்? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பிரலோகத்தில் ஒருவேளை அவங்க பெயர் கிறுக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால் மறுபடியும் எழுதப்பட இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து அபிஷேகித்து தருவாராக. அல்லேலூயா. ஆமாம். இப்போது நீங்கள் மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் உங்கள் பேர் எங்கே எழுதப்படும்? இப்போ ஆகவே தயவுசெய்து மனம் திரும்புங்க, ஞானஸ்நானத்திற்கு உங்களுக்கு பெயரை கொடுங்க. கர்த்தர் நல்லவரோட கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன். ஆராதனையில் சந்தோஷம்னாங்களே, நான் அடிக்கடி நினைக்கிறது என்னென்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டு இருந்தேன். விக்கிரகங்களை அல்ல, திருவேற்காடு, திருத்தணி, திருப்பதி, பெரியபாளையம், நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு நானும் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ நாங்கள் 4 பிள்ளைங்களாம் எங்கள் ரெகுலர் கஸ்டமர். அங்கே வயிற்றுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, அடுத்த வேளை சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கரெக்டாக அந்த புரட்டாசி மாதம் வந்துடுச்சுன்னா சொல்லக்கூடாத அந்த வார்த்தையை சொல்லி வீடு வீடாக போய் எங்கள் அம்மா ஒரு சொம்பு வரை கொடுத்துருவாங்க கையில். அசிங்கமாக இருங்க எனக்கு. சிரிக்கிறீங்க. அப்படி விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் ஆராதிக்க முடிய கத்திரங்களை தெரிந்து அதெல்லாம் ரொம்ப கொடுமாங்க. அதெல்லாம் அப்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். கத்தரை ஆராதிக்கிறமே எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை காட்டிலும் கோடி தேவ தூதர்களோடு கூட நாம் கத்தரை ஆராதிக்க போகிற நாள் சீக்கிரத்தில் வந்து கொண்டு அதிலே சந்தோஷப்பட சபைக்கு கத்தர் உதவி செய்வாரா. அல்லேலூயா. ஒரு நினைப்பேன், பெரிய பாளையத்தில் எங்கள் அப்பாவுக்காக அப்பா மறிச்சிடுவார்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, உடம்புல துணி இல்லாமல் வேப்ப இலை இருக்குது பாருங்களேன், அதை ஃபுல்லாக கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா பெரிய பாளையத்தில் சுற்றி வந்தாங்க. என்ன சொன்னாங்க? தெய்வமே, என் வீட்டுக்காரனுக்கு உயிரை கொடு, நான் 4 பிள்ளைங்களை வச்சுருக்கேன், அனாதையாக இருக்கேன்னு சொல்லி அந்த தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுநாதர் தாங்க எங்களுக்கு உதவி செஞ்சு. அப்போது நான் நினச்சி கத்தரை துதிப்பேன். எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க, ஆனால் ஏசப்பா இன்னும் மறிக்கல. அன்பானவர்களே, கத்தரை துதிக்கிறது ஆராதிக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. இப்போ நீங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கணும், கண்ணீரோடு துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்கணும். உதட்ட திறக்கக்கூடாது, இருதயத்தை திறக்கணும். அதுதாங்க நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எது புத்தியுள்ள ஆராதனை, எது புத்தி இல்லாத ஆராதனை சொல்லி நான் 7 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆராதனையில் புதிய வருஷத்தில் நம்ம சபையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆராதிக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் விலகும்படியாய், ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகும்படியாய், ஆராதிக்கும் பொழுதே ஜனங்களை கர்த்தர் தொடும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணுங்க. இந்த வருஷத்தில் எதிர்பார்ப்போட நீங்கள் ஆராதனைக்கு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 6வதாக நான் எதில் சந்தோஷப்படணும் தெரியுங்களா?
மத்தேயு 5:12 எழுதியிருக்கு பாருங்களேன். மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். பரலோகத்தில் உங்க பேர் மட்டும் எழுதுதில்ல, உங்க பரலோகத்தில் உங்கள் பலன் வந்து ரொம்ப எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். ஏன் இங்க சந்தோஷப்படுறாருன்னு சொல்ல தெரியுங்களா? அதுக்கு முந்தின 11 வாசிங்க. இதுதான் விஷயம். இயேசுவின் நிமித்தம், சபையின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், வசனத்து நிமித்தம், உபதேசத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, கொஞ்ச நெஞ்ச மொழி இல்லைங்க, பலவிதமான, அப்படின்னா என்ன? கெட்ட கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம். பச்சையே சொல்லணும்னா பலவிதமான தீமையான மொழி என்ன? கெட்ட வார்த்தையில் உங்களை மெய்யாய் அல்ல, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்க எப்படி இருப்பீங்க? உலகம் வேணா உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், பரலோகம் உங்களை பாக்கியவானா பாக்கியவதியா பார்க்குது. அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கவனிங்க, இயேசுவின் நிமித்தம் உங்களை அசிங்கமா பேசும் பொழுது, தவறா பேசும் பொழுது, பாரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போறா, இவ கதை தெரியாதா இல்லை, எப்படி வேணா பேசிட்டாங்க, பரலோகம் உங்களை பாக்கியவனா பாக்கியதே பார்க்கு. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெந்தகோஸ்து சபை, அவங்க சபையில் வந்த பிறகு பார்த்தா யாருமே அங்கே நகநட்டுலாம் போட்டுருல. உடனே அவங்க எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. அவங்க மஞ்சள் பூசுறது கிடையாது, குங்குமம் வைப்பாங்க, அது குங்குமம் வைக்கிறது கிடையாது. என்னமோ பிறக்கும் பொழுதே பெந்தகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தது போல் மாறிட்டாங்க. ஆனால் குடும்பம் எங்கள் பரம்பரையிலே நாங்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். இப்போ குடும்பம் எல்லாமே ரட்சிக்கப்படாதவங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கள் அம்மா முண்டச்சி மாதிரி போவோம். அப்போது பயங்கரமாக பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அதில் ஒன்று தாலியார்த்தான் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்கன்னுவாங்க. இன்னொன்று அந்த வார்த்தையை சொல்ல நான் எங்கள் விரும்பலை, அந்த ஜாதியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்று தான் என்ன அதிகமாக உடச்சிது, என்ன தெரியுங்களா? தாலியார்த்தான் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் சொன்னவங்களாம் தாலியாக இருக்க வேண்டிய நேரம் வந்தது. எங்கள் அம்மா சாகர வரைக்கும் எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார், இன்னும் உயிரோடு இருக்கார். காரணம், நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்? இயேசு நிமித்தம் உங்களை பழிக்கிறாங்களா? இயேசு நிமித்தம் வேதனையில் இருக்கீங்களா? ரட்சிப்பு நிமித்தம், சபை நிமித்தம் தலை குனிஞ்சு இருக்கீங்களா? கெட்ட கெட்ட வார்த்தை காதல பேசுறாங்களா? பயப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் பலன் கொஞ்சம் இல்லைங்க, பரலோகத்தில் மிகுதியான பலனை ஏசப்பா வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தெரியாது அந்த மேன்மை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணல, காது கேட்கல, மனுஷனோட இருதயத்தில் தோன்றவே இல்லை. அப்படிப்பட்ட பலன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அவர் தரும் பலன் அவரோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமா பாட அனுபவிங்க, சந்தோஷம் பேசு, இன்னும் பேசுன்னு சொல்லுங்க. ஒரு வழி அடையும் பொழுது கர்த்தர் 7 வழியை திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மனுஷனுக்கு ஒரு வழி தான் அடைக்க தெரியும், என் இயேசுவுக்கு 7 வழியை திறக்க தெரியும். அப்போ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், கணவன் இல்லாத விதவைகளாக இருக்கலாம், கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். இல்லை, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிற தேவன். பழி வாங்குதல் அவருக்குரியது, எனக்கு கிடையாது. அப்போ என்னுடைய மகிழ்ச்சி, மற்றவங்க மோசே சொல்லுவான், எகிப்து நிமித்தம் ஒரு நிந்தைய, இல்லை கர்த்தர் நிமித்தம் வருகிற நிந்தைய ரொம்ப அதிக பாக்கியவான் என்று. இயேசு நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினானோ மோசே. சாரி, தவறா சொல்லிட்டேன். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைய இவரில் எழுதப்படும். இயேசு நிமித்தம் வர நிந்தை பரவாயில்ல, எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சாங்க மோசே. இப்போ கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
கடைசியாக நமக்கு என்ன சந்தோஷம்னா, யோவான் 20:22 இருக்கு, 20:20 இருக்கு. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்தார். சீஷர்கள் யாரை கண்டு? எப்படிப்பட்ட கர்த்தரை கண்டு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரா, பாடுகளை சுமந்த கர்த்தரா, உயிர்த்தெழுந்த கர்த்தரை கண்டு. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. சபை வசனத்தில் வளர்ந்துருக்கணும். இவங்க இப்போ பார்க்குற இயேசு எப்படிப்பட்ட இயேசுங்க? மரித்த இயேசு இல்லை, அற்புதம் செஞ்ச இயேசு இல்லை, வியாதியஸ்தர் சுகமாகின இயேசு இல்லை, பிசாசுகளை ஓட்டின இயேசு இல்லை, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவை கண்டு எப்படி போனாங்களா? சந்தோஷம். நமக்கு எதுக்கு சந்தோஷம்? 7வது சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நான் மரிச்சாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை நான் மரிச்சா நான் முதலாவது எழுந்திருப்பேன். பின்பு ஒருவேளை உயிரோடு இருந்தா என்னையும் ஆண்டவர் உயிரோடு செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்ம மரிச்சவங்களை கொளுத்துறது இல்லை தெரியுமா? ஏன் புதைக்கிறோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எக்கால சத்தம் கேட்கும், மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார், அப்பொழுது பிரதான தூதனுடைய எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், நாங்களும் உயிரோடு எழுந்திருப்போம். அதுல நமக்கு சந்தோஷம் இருக்கணுங்க. இந்த உலகத்தில் பல ஏக்கர் வச்சிருக்கிறவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. அவன் பணம் மதம் அழுகிதான் போயிருக்கும். அது உயிரோடு எழும்ப வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்தில் பெரிய பெருமையோடு பேர் புகழோடு கோடிகளோடு பல பங்களா கார்களோடு வாழ்கிறவனுக்கு இந்த உயிர்த்த நம்பிக்கை இல்லைங்க. பாவிகளும் பரதேசுமாகிய நமக்கு இந்த பரம நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அழகா எழுதியிருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் லக்கை நோக்கி நமக்கு ஒரு பந்தய பொருள் ஒரு இடத்துல மேல இருக்கு. அதுதான் உண்மையான பொருள். அதற்காக நம்ம ஒரு நாள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்திலேயே நம்ம ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரால். நிச்சயம் இல்லாமல் நான் ஓடல. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன நிச்சயம்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இயேசு மரணத்தை ஜெயித்தது போல நானும் மரணத்தை ஜெயிப்பேன். என்னால் அல்ல, மரணத்தை ஜெயித்த இயேசுவாலே அது ஆகும். எந்த ஆவி இயேசுவை உயிரோடு எழுப்பினதோ அதே பிதாவின் ஆவியானவர் என்னையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நண்பர் ஒருவர் முஸ்லீமா இருந்தாரு, ரட்சிக்கப்பட்டாரு. திடீர்னு வாலிபராக இருக்கும்போது இறந்துட்டாரு. நாங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டோம், ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்நானம் எடுத்தவர், நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி அவரை அடக்கம் பண்ணுறோம், கொஞ்சம் உதவி செய்யுங்களேன்னா அவங்க எல்லாம் முஸ்லீம் பாய், எல்லாம் பாய்ங்களாம் வந்துட்டாங்க. கடகன் 100-200 பாய் கடகன் இறங்கிட்டாங்க. வந்து நாங்கள் எவ்வளோ கெஞ்சி கேட்குறோம், ஐயா இவர் ரட்சிக்கப்பட்டவர், ஊழியெல்லாம் செஞ்சவர், கிராம ஊழியத்தில் வந்தவர், அதெல்லாம் முடியாது, ரொம்ப சண்டை நடக்குது. நாங்கள் சண்டைலாம் போடல, கெஞ்சி கேட்குறோம், கொஞ்சம் நாங்கள் கூட பணம் செலவு பண்ணிக்கிறோம், விட எல்லாரும் கொஞ்சம் அனுமதிங்கன்னா அனுமதிக்கவே இல்லைங்க. அவங்க அம்ஜிகரில் இருக்கிற தர்காவில் மசூதிலேயே அடக்கம் பண்ணாங்க. அப்போ தான் முதல்ல நான் பார்த்தேன் எப்படி முஸ்லீம்கள் அடக்கம் பண்ணுறாங்கன்னு. ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறான். அப்போ அடக்கெல்லாம் முடிஞ்சுது. அப்போது எங்களை ரட்சிப்புக்குள்ள ஒரு அண்ணன் சொன்னார், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் பொழுது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறை வெடிக்கும் பொழுது இந்த அமைஞ்சகரிலையும் ஒரு கல்லறை வெடிக்கும்னாரு. சொல்லி பல வருஷம் ஆகுது. எப்படி எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க தெரியுமா? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் கண்ட பொழுது சந்தோஷமா கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்கு வெளியே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய, மறந்துடக்கூடாது.